நம்ம இப்போ வந்து 6th செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன் பாலிட்டியில் செகண்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் இல்லையா? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி எந்தெந்த புக்கிலலாம் இருக்கோ எல்லாத்தையும் கோர்வையாக பார்த்துட்டோன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 10th ஃபர்ஸ்ட் லெசன், அதுக்கப்புறமா 6th உள்ள செகண்ட் டேர்மில் உள்ள செகண்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து நம்ம இப்போ படிக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி அறிதல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உருவாக்கத்தை அறிந்து வியத்தல், இதன் சிறப்பம்சங்களை அறிந்து போற்றுதல், அடிப்படை உரிமைகளையும் கடமைகளையும் அறிந்து அவற்றை பின்பற்றுதல். ஸோ பேசிக்காக ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி ஒரு வியூ கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த லெசன். ஸோ அதை பற்றி அறிஞ்சிக்கணும், அதோட உருவாக்கத்தை கண்டு வியக்கணுமா, இதனோட சிறப்பம்சங்கள், ஸோ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாக அடிப்படை உரிமை கடமை இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்பாடம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவானதை விளக்குகிறது. இந்திய அரசு நிர்வாகத்திற்கு வழிகாட்டியும் மற்றும் இந்திய குடிமக்களின் உரிமைகளையும் கடமைகளையும் உறுதிப்படுத்தியும் பாதுகாத்தும் வருகின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விளக்குகிறது. இந்த பாடம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற அந்த கதையை விளக்குது. அதுபோக இந்திய அரசு நிர்வாகத்திற்கு எப்படி வழிகாட்டுது, இந்திய குடிமக்களுக்கு எப்படி ஒரு உரிமைகளையும் கடமைகளையும் இது வந்து வழங்கிட்டு வருது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தி நமக்கு அதை உறுதிப்படுத்தி வந்து பாதுகாத்துட்டு வருது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி ஃபுல்லாக நமக்கு என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது இதில் ஒரு சின்ன ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. யாழினியனும் சுடரொலியும் சகோதரர்கள் 2 பேருமே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க டைமில் இன்னொருத்தங்க வந்து டிவியை ரொம்ப லவுடாக வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கனால அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் டிவி பார்க்குறது வந்து என்னோட உரிமை அப்படிங்கிறான். இப்போ அதே மாதிரி தான் படிக்கிறதும் அவனோட உரிமை இல்லையா? இப்போ நீ டிவி பார்த்துட்டு இருக்கமிச்சில் நான் ஒரு டேப் எடுத்து வச்சு சத்தமாக பாட்டு கேட்டேன்னா உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு அவனுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. அவன் புரிஞ்சுக்கிட்டோன்னே நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் டிவி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சமாதானமாக போயிடுறாங்க. ஸோ அவங்க அம்மா என்ன கேட்காங்கன்னா, ஒரு வீட்டை நிர்வகிக்கே நமக்கு இத்தனை சட்டத்திட்டம் தேவைப்படுது, அப்போ இந்தியாவை நிர்வகிக்கிறதுக்கு இந்தியா மாதிரி ஒரு பல மதங்கள், பல மொழிகள், பல இனங்கள், பண்பாடுகள் கொண்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் எல்லாத்தையும் சமத்துவமாக நிர்வகிப்பதற்கு எவ்வளோ பெரிய சட்டங்கள் வழிமுறைகள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், அரசியலமைப்பு சட்டத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதை பாருங்கள், பல மதங்கள், பல மொழிகள், பல இனங்கள், பண்பாடுகளை சேர்ந்த மக்கள் வாழும் ஒரு நாட்டில் அனைவரையும் சமத்துவமாக நிர்வகிப்பதற்கு வலுவான தெளிவான சட்டங்களும் வழிமுறைகளும் தேவை. அதைத்தான் அரசியலமைப்பு சட்டம் என்கிறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்து அவங்க 2 பேருக்கும் வந்து நெக்ஸ்ட் டே வந்து குடியரசு தினமாக இருக்குது. அப்போ சிறப்பு விருந்தினராக வந்திருக்கவங்க வந்து குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. நீங்கள் என்ன கொஸ்டினாலும் கேளுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் ஏன் குடியரசு தினம் கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டே கேட்காங்க. நமது அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. அதைத்தான் நாம் வந்து குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர் மலர்மதி சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்னது சரிதான். ஆனால் அந்த நாளில் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததற்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. முக்கியமாக 1929ஆம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் 1929லேயே நம்ம 1950 தான் குடியரசு தினம் கொண்டாடணும். ஆனால் 1929 அதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே லாகூரில் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, முழு சுயராஜ்யத்தை அடைவது அப்படிங்கிற முழக்கத்தை வலுவச்சு, பூரண சுவராஜ் அப்படிங்கிற முழக்கத்தை வலுப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து 1930 ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. பின்னாளில் அதுவே நமது குடியரசு தினமாக ஆனது என்றார் சமூக அறிவியலாளர் ஆறுமுகம். அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன என்று கேட்டான் நாதன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எதுக்காண்டி நம்ம வந்து குடியரசு தினம் கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்றுக்கொண்ட நாள் அப்படின்னு கேட்டோம்னா அரசியலமைப்பு தினமாக நம்ம செலப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க நவம்பர் 26, 1949. ஸோ அந்த நாளில் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எப்போதுலேருந்து நம்ம நாட்டில் அப்ளை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா ஜனவரி 26, 1950 வருஷம். ஸோ அந்த நாளை நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம்னு எல்லாரும்
எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 1929 அதே ஜனவரி 26ஆம் நாளில் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் என்ன கொண்டாடிருக்காங்க, பூரண சுவராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடிருக்காங்க, முழு சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த முழக்கம் வலுப்பெற்றிருக்கு. அதனால 1930 ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடியிருக்கோம். ஸோ அதே நாளை நினைவு கூறணும் அப்படிங்கிறனால அதை நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சமூக அறிவியலாளர் ஆறுமுகம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன என்று கேட்டான் நாதன். அது பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நான் சில கேள்விகளை கேட்கிறேன், அதற்கு பதில் கூறுங்கள், பிறகு நான் உங்கள் கேள்விக்கு பதில் கூறுகிறேன் என்றார். எல்லோரும் சரி என்றபடி அவரது கேள்விகளை எதிர்கொள்ள தயாராயினர். நீங்கள் உங்கள் வீடுகளில் ஏதேனும் விதிகளை பின்பற்றுகிறீர்களா? ஆம். நீங்கள் உங்கள் பள்ளியில் ஏதேனும் விதிகளை பின்பற்றுகிறீர்களா? ஆம். இரண்டும் ஒன்றா, இல்லை வெவ்வேறானதா? பெரும்பாலும் வெவ்வேறானது. பொது இடத்தில் நாம் சில விதிகளை பின்பற்ற வேண்டியிருப்பது அவசியம். ஆம். ஏன் அவை அவசியம்? நாம் அடுத்தவர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்க என்றாள் தமிழ்ச்செல்வி. நம்மை அடுத்தவர்கள் யாரும் தொந்தரவு செய்யாமல் இருக்கவும் தான் என்றார் செல்வா. ஆம், நீங்கள் கூறிய காரணங்கள் ஏற்புடையவைதான். அதே நேரம் விதிகளை பின்பற்ற சொல்லி யாரேனும் உங்களை கட்டாயப்படுத்தினால் அப்போது எப்படி உணர்வீர்கள்? கொஞ்சம் கடினமாக இருக்கும். உங்களுக்கான விதிகளை நீங்களே உருவாக்கும் போது எப்படி உணர்வீர்கள்? மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கும். எல்லோரும் ஆமோதிப்பதைப் போல் தலையசைத்தனர். அதாவது அடுத்தவங்க ஒரு விதியை சொல்லி கட்டாயப்படுத்தினாங்கன்னா அப்போ கொஞ்சம் கடினமாக இருக்கும். நம்மளே நம்மளுக்கான விதிகளை உருவாக்குறோம் அப்படின்னா அதை நம்ம மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கும் இல்லையா? ஒரு கேம் வைக்கிறோம், அந்த கேமுக்கு நம்மளே இதுதான் ரூல்ஸ்னு சொல்லி நம்மளே டிட்டர்மைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், நெகிழ்வாக இருக்கும், நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்போம், பெருமையாக இருக்கும். அதே இதுதான் ரூல்ஸ், இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாஸ்டலில் ரூல்ஸோ ஒரு வீட்லேயோ ரூல்ஸ் போட்டு இது பண்ண நமக்கு இது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும். ஸோ அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாட்டுக்கு தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களின் உரிமைகள் கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது. பிறகு அச்சட்டத்தின் துணையோடு தான் அந்நாடு ஆளப்படும். புரியுதா? அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாட்டுக்கு தேவையான அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி அதை ஆவணப்படுத்திட்டாங்க. அத்தோட குடிமக்களுக்கு உரிமைகள் என்னது, கடமைகள் என்னது, செயல்பாடுகள் என்னது எல்லாத்தையுமே வரையறுத்து அந்த சட்டத்தின் துணையோடு தான் நம்ம நாட்டையே நம்ம ஆண்டுட்டு இருக்கோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எவையெல்லாம் இடம்பெற்றுள்ளன? இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நம்ம நாட்டோட உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குது. இது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுக்குது, கட்டமைப்புகள், வழிமுறைகள், அதிகாரம் ஆகியவற்றை விளக்குவது, அரச நிறுவனங்களோட கடமைகளை பட்டியலிடுவது, குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் கடமைகள் எல்லாத்தையுமே நிர்ணயம் செய்கிறது, வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவது ஆகியவற்றின் வழியே ஒரு ஒட்டு மொத்தமாக கட்டமைப்பை நமக்கு தருகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் எப்போது தொடங்கப்பட்டன? அதாவது அரசியலமைப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அரசியலமைப்பில் குடிமக்களோட கடமைகள் உரிமைகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் எப்போது தொடங்கப்பட்டன என்று கேட்டான் கிறிஸ்டோபர். அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதன் தலைவராக முனைவர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்த வேறு முக்கிய உறுப்பினர்கள் யார்? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி உருவாக்குனாங்க, இதில் இருக்கவங்க தான் இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபையோட முக்கியமான ஆட்கள். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 389 உறுப்பினர்கள் மொத்தமாக கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அப்படின்னு ஒன்றை அமைச்சிருக்காங்க. இதில் தான் பலுச்சிஸ்தான் சார்பில் 3 நியமன உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்தது. மொத்தம் இந்த 93 சுதேச அரசுகளோட உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்தா என்னது 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கிற அமைப்பு 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதன் தலைவராக முனைவர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனுடைய முதல் கூட்டம் கூட டிசம்பர் 9வது நாள் அன்னைக்கு 1946 நடந்திருக்கும். இதன் தலைவராக ஃபஸ்ட்டு யார் இருந்திருப்பாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா இருந்திருப்பாங்க. அப்புறம் அவங்களுடைய இறப்பின் காரணமாக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார்.
இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்த வேறு உறுப்பினர்கள் யாரெல்லாம்? ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு உட்பட பலர் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தனர். மொத்தம் 389 உறுப்பினர்கள் இல்லையா? அதில் முக்கியமானவங்க யாரெல்லாம்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு உட்பட பலர் இந்த அமைப்பில் இடம்பெற்றனர். இந்த அமைப்பில் பெண்கள் எத்தனை பேர் இருந்தனர் என்று கேட்டான் குணசேகர். சரி, இந்த அமைப்பில் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்ட தன் தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் இதற்கான ஆலோசகராக BN ராவ் நியமிக்கப்பட்டார். இக்குழுவின் முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. சொன்னேன்ல, அன்றே அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகள் எல்லாமே தொடங்கிட்டு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு உட்பட பலர் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தனர். விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு. ஸோ இந்த அமைப்பில் பெண்கள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 15 உறுப்பினர்கள் பெண்கள் இருந்திருக்காங்க. அதில் 7 உறுப்பினர்களை மட்டுமே வரைவு குழுவாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவா. அதன் தலைவராக இருந்தவர் தான் அம்பேத்கர். அதனால தான் அம்பேத்கர் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்திய அரசியலமைப்பு சட்டக்குழுவின் தலைவர், இந்திய அரசியலமைப்போட தந்தை அப்படின்னு சொல்கிறோம். மேலும் இதற்கான ஆலோசகராக BN ராவ் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. BN ராவ். இக்குழுவின் முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றது. அன்றே அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகள் எல்லாமே தொடங்கிட்டு. அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டார். எதை அடிப்படையாக கொண்டு இதை எழுதினார்கள்? இக்குழுவினர் இங்கிலாந்து, அமெரிக்கா, அன்றைய சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து உட்பட 60 நாடுகளோட அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றில் இருந்த சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினர். அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாமே மற்ற நாடுகளோட அரசியலமைப்பு சட்டத்தை ஃபுல்லாக ரீட் பண்ணி அதுலேருந்து பெஸ்ட்டு இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு சூட்டபிள் இதெல்லாம் அப்படின்னு பார்த்து எடுத்து அதுதான் மொத்தமாக தொகுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டமாக மாற்றிருக்காங்க. ஸோ 60 நாடோடது, முக்கியமானது இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா, ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து, இந்த 5 நாடு உட்பட 60 நாடோடதை வாசித்து எடுத்திருக்காங்க. இதை தொடர்ச்சியாக ஒரே முயற்சியில் எழுதினார்களா? இல்லை. அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் 2000 திருத்தங்கள், அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டுமே 2000 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுக்கு எப்போது சட்டம் எழுதி முடிக்கப்பட்டது? 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் கடந்த நிலையில் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் முழுமையாக அரசியலமைப்பு சட்டம் தயாரானது. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிருக்கு. 1946 டிசம்பர் 9ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியா? டிசம்பர் 9ஆம் தேதியிலேருந்து அடுத்த டிசம்பர் வரையும் கிட்டத்தட்ட 3 வருஷம். அடுத்த டிசம்பர், நவம்பர் 26 தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதனால தான் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள், கிட்டத்தட்ட தான் 3 வருஷம் ஆயிருக்கு இந்த சட்டத்தை ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசியலமைப்பு சட்டத்தை அன்றுதான் ஏற்றுக்கொண்டது. ஆகையினால் தான் அந்த நாளை அரசியலமைப்பு சட்ட நாளாக ஆண்டுதோறும் நாம் கொண்டாடுகிறோம் அல்லவா என்று கேட்டான் கார்த்திகேயன். ஆம். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது? அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை என்னைக்கு ஏற்றுக்கிட்டோமோ அதை தான் அரசியலமைப்பு சட்ட நாள் அப்படின்னு சொல்லி வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம். எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தோன்னா 64 லட்சம் ரூபாய் அன்னைக்கே செலவாயிருக்கு. 64 லட்சம் ரூபாய். 60 நாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கேருந்து அரசியலமைப்பை வாசித்து எடுத்து எல்லாம் செய்கிறக்கு 64 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கம் என்ன? நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தோட முகப்புரை இருக்கா, ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவத்தை உறுதி செய்து. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முகப்புரை ஒரு இந்தியருக்குமான நீதியா இருக்கட்டும், நம்மளுடைய நீதி, அப்புறம் சுதந்திரம், சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தோட முகப்புரை மட்டுமே இந்தியருக்கு ஒவ்வொருத்தருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவம் இதை எல்லாத்தையும் உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துறதா இருக்கு. முகப்புரைனா என்னது? அரசியலமைப்பு சட்டத்தோட முன்னுரை தான் முகப்புரை, அதாவது இன்ட்ரோடக்ஷன் பார்ட். அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. இறையாண்மை, சமத்துவம், சமய சார்பற்றன்னு இருக்கும் சில இடத்துல, இல்லைன்னா மத சார்பற்ற, ரெண்டுமே ஒன்று தான். மக்களாட்சி குடியரசு
என்று வரையறை செய்கிறதுன்னு சொல்லியாச்சு. ஓகே, இறையாண்மை அப்படின்னா என்னது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களிடம் நிறைவேற்றும் அதிகாரம் இருக்கிறது. இப்படியாக ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே இறையாண்மை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களிடம் நிறைவேற்றும் அதிகாரம் இருக்கிறது. இப்படியாக ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? இறையாண்மை அப்படின்னு சொல்றோம். மதசார்பின்மைனா என்னது? மக்கள் தாங்கள் விருப்பப்படி வெவ்வேறு இறை மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்கும் சட்டம் தான் அவர்களுக்கு ஒரே விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வழங்குகிறது. அரசிற்கான மதம் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. அதாவது இந்தியா அப்படிங்கிறனால இது இந்து மதத்தை சார்ந்தது, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தது, அப்படி எந்த பாகுபாடுமே கிடையாது. மக்கள் தங்கள் விருப்பப்படி வெவ்வேறு இறை மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்கும் சட்டம் அவர்களுக்கு ஒரே விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வழங்குது. ஸோ அரசுக்கான மதம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. அதனால் அரசு அனைத்து மதங்களையும் ஒரே தளத்தில் வைத்து தான் பார்க்குது. எல்லா அரசு மதங்களோட ஃபங்க்ஷனுக்குமே என்னது லீவு உண்டு. இந்திய அரசு சட்டமன்றத்தின் நாடாளுமன்றத்தின் வழியே தான் ஆளப்படுகிறது இல்லையா? ஆம், இந்திய அரசியலமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்ட ஆட்சி முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்துள்ளது. இந்த அமைப்பின்படி நிறைவேற்று அதிகாரம் சட்டமன்றத்தின் நாடாளுமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்கும். அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி ஆட்சி அமைக்கும். இந்த ப்ரொசீஜர், தேர்தல் ப்ரொசீஜர் நமக்கு தெரியும் தானே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் எல்லாரும் அங்கே இருப்பாங்க. அவங்கள யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க தான் என்ன இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க. ஸோ அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி தான் ஆட்சி அமைக்கும். அடிப்படை உரிமைனா என்னது? ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகளை தான் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன உரிமைகள்? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி உரிமை. இது எல்லாமே என்னது? அடிப்படை உரிமை. சம உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய உரிமை, சமய சுதந்திர உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்டத்தீர்வு பெறும் உரிமை, சட்டத்தீர்வு பெறும் உரிமை, சட்டத்தீர்வு பெறும் உரிமை ஆகியவை இன்றியமையாத உரிமைகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. வழிகாட்டு நெறிமுறை என்று கூறினீர்களே, அப்படி என்றால் என்ன? அரசுகள் சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. இவை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டியவை அல்ல என்றாலும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவை. அதாவது அரசு நெறிமுறையர்த்தும் கோட்பாடுகள் இதை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால கேஸ் போட முடியாது. அரசுகள் சட்டம் இயற்றும் பொழுதும் ஆட்சி செய்யும் பொழுதும் இதை தான் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சில வழிகாட்டல்கள் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கு. இவை கட்டாயமான நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை இல்லை என்றாலும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவை. வயது வந்தோர் வாக்குரிமை என்பது என்ன? 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருத்தரும் வாக்களிக்கும் உரிமையை பெற்றிருக்காங்க. இந்த உரிமையை அவர்கள் பெறுவதற்கு சாதி, மதம், பாலினம், பொருளாதார அடுக்கு உட்பட எதுவும் தடையாக இருக்க முடியாது. 18 வயசு ஃபுல்ஃபில் ஆயிட்டு அப்படின்னாலே இந்திய குடிமகன் ஒவ்வொருத்தருமே வாக்களிக்கக்கூடிய உரிமையை பெற்றிருக்காங்க. இந்த உரிமை அவர்கள் பெறுறதுக்கு சாதி, மதம், பாலினம், பொருளாதார அடுக்கு எதுவுமே தடை கிடையாது. எல்லாருக்குமே ஒற்றுமை உண்டு. 18 வயசு கிராஸ் ஆன இந்திய குடிமகன் எல்லாத்துக்கும் ஒற்றுமை உண்டு. உரிமைகளைப் போலவே ஒவ்வொரு குடிமகனுக்குமான கடமைகளும் இருக்கும் இல்லையா? ஆம், இருக்கின்றன. தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடக்கணும். எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணணும். சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடக்கணும். நாட்டை பாதுகாக்கணும். நாட்டுக்காக தேவைப்படும் பொழுது சேவை செய்ய தயாராக இருக்கணும். சாதி, மத, மொழி, இன எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருக்கணும். நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தை காக்கணும். காடுகள், நதிகள், ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையையும் வன விலங்குகளையும் பாதுகாக்கணும். அறிவியல், மனிதாபிமானம், சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது, வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது, குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ என்ன பண்ணணும்? அவங்களுக்கு பேசிக்கான எஜுகேஷன், அடிப்படை கல்வியை கண்டிப்பாக கொடுக்கணும். 6 to 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை கல்வியை கொடுக்கணும். அரசியல் சட்டம் நமது கடமைகளாக அறிவித்துள்ளது என்று முடித்தார் சமூக அறிவியலாளர் ஆறுமுகம். ஸோ அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி ஒரு ஓவர்வியூ கிடைக்கிற மாதிரி இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 10th லெசனுக்கு ஒரு ஷார்ட் வியூ மாதிரி இருக்குது, ட்ரெய்லர் மாதிரி இருக்குது. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் டாக்டர் B.R. அம்பேத்கர், N. கோபாலசாமி, K.M. முன்சி, சையது முகமது சாதுல்லா, N. மாதவராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர். 7 பேர் தானே. ஸோ அந்த 7 பேர் யாரெல்லாம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது. B.R. அம்பேத்கர் தான் தலைவர். ஸோ அவங்களுக்கு தெரியும். N. கோபாலசாமி, K.M. முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, N. மாதவராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி.
ஸோ கிருஷ்ணசாமி, கோபாலசாமி அது மட்டுமே 3 பேர் வந்துட்டாங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு டாக்டர் பிஆர் அம்பேத்கர், என் கோபாலசாமி, அதுக்கப்புறம் அல்லாடி கிருஷ்ணசாமி, டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஸோ கிருஷ்ணர், கோபால் இவங்களே வந்து மொத்தமாக இதை வந்துட்டாங்க. இது போக மாதவராவ், சையது முகமது சாதுல்லா, KM முன்ஷி, 7 சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர். அக்குழுவின் தலைவரான டாக்டர் பிஆர் அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பியாக கருதப்படுகிறார். நமது அரசியலமைப்பு சட்டம் உருவான போது 395 உறுப்பினர்கள், அதாவது உறுப்புகள் 395 உறுப்புகள், வெறும் 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் தான் இடம்பெற்றிருந்துச்சு. 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 448 உறுப்புகள், 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணைகளாக அது வந்து இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ 395 உறுப்புகள், 22 அட்டவணைகள், 8 பகுதிகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருந்திருக்கு. அதை இன்னைக்கு வந்து 448 உறுப்புகள், 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணைகள் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 30/10/2021 வரை 105 முறை திருத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 30/10/2021 வரையும் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 105 முறை திருத்தப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி, ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. இதை தான் மார்னிங் பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட உண்மை பிரதி யாரால் எழுதப்பட்டது? இத்தாலிய பாணியில் ரைஜடா ஏதோ ரைஜடான்னு வரும், சரியா? அவங்களால எழுதப்பட்டுச்சு. அது வந்து ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கு. ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வச்சு அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. பிரேம் பெகாரி, நரேன் ரைஜடா. சரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இதோட சுருக்கமும் இதோட புக் பேக் கொஸ்டினும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.